வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம நேசம் கலந்த உறவு என்ற தொடர்கதை இன்று 3ஆம் பகுதி. கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே? ராமச்சந்திரன் பட்டம்மாள் பாட்டிக்கு ஒரு மகன், ஒரு மகள். மகன் விஸ்வநாதன் ஆரியனின் தந்தை. மகள் வள்ளி தேவி. ராமச்சந்திரன் இறந்து பல வருடங்கள் ஓடிவிட்டது. வள்ளி தேவிக்கு சேகர் என்கிற வரனை பார்த்து திருமணம் செய்து வைத்தது எல்லாம் பட்டம்மாள் தான். மகள் திருமணத்திற்கு பிறகுதான் மகனின் திருமணமும் நடைபெற்றது. ராமச்சந்திரன் இருக்கும் காலத்திலேயே பெரும் செல்வம் வாய்ந்த குடும்பம் இவர்களுடையது. பட்டம்மாள் இப்பொழுது வரையுமே மகன், மகள் வயிற்று பேரப்பிள்ளைகள் வரை பார்த்தவராயிரு. இருந்தாலும் தன்னுடைய தேவைகளை தானே பார்த்து கொள்பவர் அவர். இன்னமும் சொத்துக்கள் முழுதாய் விஸ்வநாதனிடம் வந்து சேர்ந்திருக்கவில்லை. தந்தை தன் தாயின் பெயரிலும் சிலவற்றை எழுதி வைத்திருக்க இதுநாள் வரை அவற்றை பற்றிய பேச்சு பொதுவென்றும் வந்ததில்லை. அவ்வளவுக்கு கராரானவர் பட்டம்மாள். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்திற்கு அவர் செய்வதும் சரி என்றுதான் தோன்றும். தாய் தந்தை என்று யார் பார்க்கிறார்கள்? வயதாகிவிட்டால் அவர் கை அவருக்கு உதவவில்லை என்றால் அடுத்து அவர்கள் இருக்க வேண்டியது காப்பகத்தில்தானே. எப்போது புகழ்வேந்தன் திருமணம் பற்றிய பேச்சு வந்ததோ அப்பொழுது இருந்தே அந்த வீட்டிற்குள் குழப்பம்தான். புகழ்வேந்தன் காதலிக்கும் பெண்ணை திருமணம் செய்ய படாத பாடுபட அவனை விட மூத்தவன் ஆரியன்தான். அவனுக்கு தான் முதல்ல செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்து வைத்ததும் பட்டம்மாள் தான். இவ்வளவிற்கும் 6 மாதம்தான் இருவருக்கும் வித்தியாசம். சுத்தம். அப்போ என் கல்யாணம் நடந்தா மாதிரி தான் என நினைத்து கொண்ட புகழ்வேந்தனின் காதலி ஸ்வேதாவிற்கு அவள் வீட்டில் தீவிரமாய் மாப்பிள்ளை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த நேரம் அது. உன் அண்ணனுக்கு தான் அவ்வளோ சொத்து இருக்குல்ல, திரும்பி பக்கம் எல்லாம் அவர் ஜவுளிக்கடை தான். மரியாதையாக உன் அம்மா பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் உன் பேரில் எழுதி வைக்க சொல்லு. நான் ஒன்றும் எனக்காக கேட்கல, நம்ம மகனுக்காக தான் கேட்கிறேன் என்று சேகர் வள்ளிதேவியை தூண்டிவிட வள்ளிதேவிக்கு அதில் அதிகமாக விருப்பம் இல்லை என்றாலும் கணவன் சொல்லியதை அப்படியே அன்னை காதில் போட்டு வைத்தார். அதை கேள்விப்பட்டதில் இருந்து தங்கை கணவன் மேல் அத்தனை கோபத்தில் இருக்கிறார் விஸ்வநாதனும். கல்யாணமானதிலிருந்து ஒவ்வொன்றுக்கும் அம்மா தான் செலவு செய்கிறாங்க. ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் நல்லா தான் போகுது அவனுக்கு, இன்னும் சொத்து வேணுமாமா என்ற அன்னையிடம் சொல்ல விளைவு இரு வீட்டிற்குள்ளும் சிறு பூசல். இதில் எதிலுமே சிறியவர்கள் தலையிடுவதில்லை. அது உங்கள் பாடு, நாங்கள் எப்பொழுதும் இப்படித்தான் என்று ஆரியன், புகழ்வேந்தன், லாவண்யாவிற்குள் ஆன நட்பு பெரியதுதான். முதல்ல பேரனுங்க கல்யாணம் நடக்கட்டும் என்ற பட்டம்மாள் அப்பொழுது வாய் திறக்கவில்லை சொத்துக்களை பற்றி. விஸ்வநாதன் மீனாட்சிக்கு ஒரே மகன் ஆரியன். வள்ளிதேவி சேகருக்கு ஒரு மகள் லாவண்யா, மகன் புகழ்வேந்தன். லாவண்யா திருமணம் முடித்து 2 வருடங்கள் ஆகிறது. வெளிநாட்டில் கணவனுடன் வசித்து வருகிறாள். என்னதாண்டா பிரச்சனை உனக்கு? கல்யாணத்தை பண்ணி தொலையன் என்று புகழ் ஆரியன் முன் வந்து நிற்க, தொலைச்சு கட்டிடு வேண்டா, உனக்கு என்ன, லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஹனிமூன் போயிடுவேன், நான் மட்டும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணுமா என்றான் ஆரியன். அதில் என்னடா தப்பு இருக்கு? லவ் செட் ஆகலை, அப்போ வீட்டில் பார்க்குற பொண்ணை ஓகே சொல்ல வேண்டியது தானே. லவ் செட் ஆகலைன்னு நீயே முடிவு பண்ணாத. ஓ, அப்போ ஆச்சா? யார் சார் பொண்ணு? ஏக கிண்டல் புகழ் குரல். ரொம்ப ஆனவன் தாண்டா உனக்கு. எனக்கு லவ் மேரேஜ் தான் வேணும், நான் அதுவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் பிடிவாதமாய் மறுத்தான் ஆரியன். விளையாடாத ஆரியா, இப்போவே ஸ்வேதா வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றான் புகழ். அப்போ உனக்கும் உன் லைஃப் தான் முக்கியமா என கேட்க, என்னடா பேசுகிற நீ என்ற புகழ் அமைதியில், சும்மா எப்படிடா கல்யாணம் பண்ணிக்க முடியும், யார் என்னன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி நம்ம கூட படித்த சுரேஷ் பாண்டி வாழ்க்கையெல்லாம் போச்சு பாரு என்றான் ஆரியன். டேய் என்று அதிர்ந்தான் புகழ். சுரேஷ் திருமணம் முடித்த பின் அவன் மனைவி காதலித்த ஒருவனோடு சென்று விட்டாள். பாண்டி வாழ்க்கை அப்படியே வேறு. அத்தை மகளை பிடிக்காமல் திருமணம் செய்து இப்பொழுது வரை புலம்பித் திரிகிறான், அதுவும் குடித்திருக்கும் நேரங்களில் மட்டும். என்னடா லூசு மாதிரி பேசுகிற, இவங்களை மட்டும் வச்சு லைஃபை டிசைட் பண்ணுவியா நீ? புகழ் கேட்க, கூடாதுதான், ஆனாலும் பயமா இருக்கே. காலம் முழுக்க நம்ம கூடவே வரப்போகிற லைஃப் பார்ட்னர், அது தப்பாச்சுன்னா எல்லாமே தப்பாயிடுமே என்றவன் பயம் புரிந்தாலும் அது தேவையில்லாத பயம் என எடுத்துச் சொல்ல தெரியாமல் விழித்தான் புகழ். இப்போ என்னதாண்டா சொல்ல வர? புகழ் கேட்க, என்னோட முடிவு இதுதான், நான் பார்த்து பேசி லவ் பண்ணி அட்லீஸ்ட் 6 மாதமாவது ஆன பின் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
உனக்கு வேணும்னா என்னவாச்சும் பாட்டிக்கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லி சென்றுவிட சில நிமிடங்கள் அப்படியே அமர்ந்து விட்டான் புகழ். அன்று மாலை உக்கடத்தில் இருக்கும் ஜவுளி கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய ஆரியன் சோபாவில் அருகருகே அமர்ந்து உள்ளே அதே அவனை முறைத்து நின்ற தாய் தந்தையை பார்த்து நெற்றி சுருக்கி என்னவென பார்த்தவன் அவர்களை தாண்டி கொண்டு அறைக்கு செல்ல போக, நீ கேட்கிறியா நான் கேட்கவா என்று சத்தமாகவே விஸ்வநாதன் கேட்டார் மீனாட்சியிடம். அதில் ஆரியனும் நின்றுவிட, என்ன கேட்கிறது, அதான் சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சொல்லாமலே சுற்றி வரானே என்றார் மீனாட்சியும் கோபமாய். என்னாச்சும்மா, அதற்கு மேல் பேசாமல் இருக்க முடியாதே. என்னம்மா, என்கிட்ட சொல்ல என்னடா உனக்கு, நான் அவ்வளவு மோசமாவா போயிட்டேன் என்று ஆதங்கமாய் மீனாட்சி கேட்க, சுத்தமாய் புரியாமல் ஆரியன் குழம்பி நின்ற நேரம் அடித்து பிடித்து ஓடி வந்து வீட்டிற்குள் அவன் முன் நின்றான் புகழ்வேந்தன். வேறு வழியே தெரியாமல் புகழ் விஸ்வநாதனின் மீனாட்சியிடம் ஒன்றை சொல்லி இருக்க அது ஆரியனுக்கு தெரிய வாய்ப்பில்லையே. புகழ் வந்து நின்ற கோலம் வேறு. தவறாய்ப்பட அவனை கூர்ந்து பார்த்தோம் நேரம். லவ் பண்ணினா சொல்லித் தொலைக்க என்ன வந்தது, நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கேட்ட வேற பெண்ணை கல்யாணம் பண்ணவா போறான் என்று விஸ்வநாதன் சொல்ல, புகழ் காதல் விஷயம்தான் தெரிந்துவிட்டது போல என நினைத்து இவர்களிலிருந்து ஒதுங்கி புகழ் அருகே வந்து நின்றான் ஆரியன். சொல்லிட்டியா எல்லார்கிட்டையும் என்று ஆரியன் முணுமுணுவென கேட்க, காலையில் உன்கிட்ட பேசிட்டு வந்த பின்னாடி தான் சொன்னேன்டா, எனக்கு வேற வழி தெரியல மச்சி என்றான் புகழ் கலக்கமாய். ஓ, ஆனால் ஸ்வேதா வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. புரோக்கர் மூலமாக ஜாதகம் ஃபோட்டோ கொடுக்கணும், அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு தனியாக ஜாதகம் எல்லாம் பார்க்க போனியேடா என்றான் ஆரியன். சாரிடா, சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்னோட லவ் இல்லை, உன்னோட லவ்வை தான் சொன்னேன் என்றவன் பேச்சு புரியாமல் ஆரியன் விழிக்க, ரொம்பத்தான் பண்ணுறாண்டி உன் பையன். அந்த பொண்ணு யார், என்ன அவங்க குடும்பம் என்னன்னு விசாரி, நாம் பார்த்து பேசி முடிச்சு வந்துடலாம் என்று சொல்ல, இன்னும் என்னடா முழிக்கிற என்றார் மீனாட்சியும். எனக்கு புரியலை, என்ன சொல்கிறீங்க என்றவன், என்னோட லவ்னா என்று புகழிடம் திரும்பினான். டேய், என்னடா நீ இன்னும் நடிச்சுக்கிட்டு, நான் அத்தை மாமா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அதான் அந்த பொண்ணு சிச்சுவேஷன் சரியில்லை, இன்னும் கொஞ்ச நாள் அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிச்சு இல்லை, அதை சொல்லேன் என்று கூறி பெரியவர்கள் அறியாமல் ஆரியன் கண்களை பார்த்து புகழ்வேந்தன் கெஞ்ச, இப்பொழுது புரிவது போல் இருந்தாலும் அடப்பாவி என்று பார்த்து வைத்தான் ஆரியன். மாமா என்ன சொல்வாங்களோன்னு தயங்குறான் அத்தை. ஆர்யா லவ் பண்ணுற பொண்ணு இன்னும் ஒரு 6 மாதம் டைம் கூட கேட்டிருக்கு என்று புகழ் சொல்லிக்கொண்டே செல்ல, ஓ, அப்போ இந்த துரைக்காக நீயும் 6 மாதம் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க போறியா? அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், இன்னும் 2 நாள் தான் அவனுக்கு டைம், அதுக்குள்ளே அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அடுத்த மாதம் கல்யாணத்தை வச்சுக்க கேட்டு சொல்லு. அப்படி சரிப்பட்டு வராதுன்னா போய் உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லு, இவன் வேணா சாமியாரை அலையட்டும் என்று புகழிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார் விஸ்வநாதன். இன்னும் முழுதாய அதிர்ச்சி நீங்காமல் ஆரியன் நிற்கும் பொழுதே, இருந்தாலும் நீ என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் ஆரியா, போடா, அப்புறமா வந்து இதுதான் மா உங்கள் மருமகள்னு ஃபோட்டோவை காட்டினா நான்லாம் பார்க்க மாட்டேன், என்னையே ஏமாத்திட்டல்ல என்று நேரம் தெரியாமல் மகனிடம் சொல்லிவிட்டு தாயும் கோபமாய் செல்ல, பல்லை கடித்தபடி புகழ்புறம் திரும்பினான் ஆரியன். சாரி மச்சி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா, உனக்கு இனிமேல் லவ் வந்து அது ப்ராசஸ் ஆகி கல்யாணம் வரை வரணும், வீட்டில் பார்க்கவும் விட மாட்டேன். ஸ்வேதா பாவம்டா, எனக்காக அங்கே போராடிக்கிட்டு இருக்கா, அதான் ஒரே ஒரு பொய் மச்சி, நீ லவ் பண்ணுற, என் கல்யாணம் வரை மெயின்டைன் பண்ணால் போதும், அப்புறம் நானே எல்லாரும் கல்லியும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கெஞ்சி ஆரியனிடம் பல வித்தைகளை அடித்து தான் சமாதானம் செய்திருந்தான். நினைத்தபடி ஸ்வேதாவோடு நல்ல முறையாய் பல திருட்டுத்தனங்களை செய்து வீட்டில் பார்த்த மாப்பிள்ளை என்ற முறையில் கொண்டு வந்து இதோ அவளுக்கு 7ஆம் மாதம் வளைகாப்பு கூட வரவிருக்கிறது. புகழ் திருமணத்திற்கு வந்து சென்ற லாவண்யா அடுத்து ஆரியனின் திருமணத்திற்கு தான் ஊருக்கு வர எதிர்பார்த்து காத்திருந்தாள். இந்த நேரம் பார்த்து பட்டம்மாள் கால் வழுக்கி விழுந்து எழுந்து கொள்ள முடியாத நிலையில் படுக்கையில் இருக்க, ஆரியன் திருமணத்தை பார்த்தே தீர வேண்டும், அப்பொழுதுதான் சொத்து 2 பேரன்களுக்கும் என்கிற வரை பேசி இருக்க, ஆரியனுக்கு இன்னும் காதல் வந்த பாடும் இல்லை, சிக்கல் தீர்ந்த பாடும் இல்லை. ஆக மொத்தம் இப்பொழுது கயிற்றை இழுக்க ஆரம்பித்தது என்னவோ பட்டம்மாள் தான். தொடரும் இந்த நேசம். கதை தொடரும் நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.